ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshat.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான புதுசாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்லா ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கணக்கே இல்லாமல் 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துட்டு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துருக்கேங்க. இது கூட வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சிட்டு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. இந்த 2 கப் தண்ணி ஊற்றி அரைச்ச தேங்காய் பாலை நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கங்க. அதுவே நல்ல திக்கான தேங்காய் பாலாக இருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி நல்ல திக்கான தேங்காய் பால் ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக செவந்து வந்ததும் இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா பொரிய வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு உப்பி இருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே வானலில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வடிகட்டி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை கரைய வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பாலில் வெல்லம் கரைஞ்சி வரட்டும். கொதிக்கலாம் விட வேணாங்க. லைட்டாக கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால்லே வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் நம்ம தேங்காய் பாலில் கரைய வச்ச வெள்ளைக்கரசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால கலந்துக்கங்க. 1 கப் கோதுமை மாவு 3/4 கப் அரிசி மாவு எடுத்தோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திங்கனாலே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. மீதம் இருக்க தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கலாம். 2 கப் தேங்காய் பால் சேர்த்ததிலே கரெக்டான பதத்தில் வரும். எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியை சேர்க்காதீங்க. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாமல் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துடுங்க. பாதி அளவை லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு சேர்த்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மட்டும் சேர்த்து மாவோடு கலந்துக்கலாம். மாவு கட்டிகள் இல்லாமல் இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து. இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிவிட்டு அதில் இட்லி பிளேட்டை போட்டு இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா வரிசலாக இட்லி குழியில் அடிக்கிடுங்க. இப்போ மாவை ஒரு பவுல்லையும் 3/4 அளவுக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் இதே மாவை இட்லி பிளேட்டில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பவுலில் ஊற்றி எடுத்தேன்னா எல்லாம் ஒரே ஷேப்பாக பார்க்க நல்லா இருக்குமே. நான் குட்டி குட்டி பவுலில் அடுக்கி அதில் மாவு ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரே சைஸில் உங்களுக்கு பவுல் வேணும்னா நீங்கள் 5 பெட்டிலேருந்து எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரே சைஸில் கிடைக்கும். இப்போ மாவு 3/4 அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை மேலே கார்னிஷ்க்கு தூவிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூவையும் லைட்டாக தூவிடுங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதை மாதிரி தூவிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வேகட்டும். இப்போ நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. நல்லா வெந்து வாசம் வருது. நல்ல சூப்பராக சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்துட்டான் இது மாதிரி கத்தி விட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ கத்தியிலும் ஒட்டாமல் தான் வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறின பிறகு எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். வச்சுட்டு லைட்டாக ஆறின பிறகு கத்தியால் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு திருப்பினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஒட்டாமல். நம்ம பவுலில் எண்ணெய் கூட தடவலை. நீங்கள் எண்ணெய் தடவி ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தடவே இல்லைங்க. இருந்தாலும் பவுலில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி போட்டு தட்டினீங்கனாலே ஒட்டாமல் ஈஸியாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
நல்லா இது கேக்கு மாதிரி சாப்பிட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். நார்மலாக நம்ம கேக் செய்யறதுனா முட்டை பேக்கிங் பவுடர்லாம் சேர்ப்போம். அந்த மாதிரியில் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்ல சுவையான சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுது. மாலை நேரத்தில் டீ காஃபியோட சுட சுட ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும். அதிக எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.